தனிப்பட்ட பழக்க வழக்கத்தின் நட்பின் அடிப்படையில் பாஜக முதல்வர்கள், மத்திய அமைச்சர்கள், மூத்த தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்களா? இல்லை பாஜகவை வலுப்படுத்தணும், பாஜக அதிமுக கூட்டணிக்கு தங்களுடைய பங்களிப்பும் செல்வாக்கும் உதவும் அப்படின்ற நம்பிக்கையில் இவர்கள் பாஜக மேலிடத்தால் அனுப்பப்பட்டு இங்கே வர்றாங்களா? வலதுசாரி சிந்தனைகளை வலுப்படுத்த வேண்டும் என்பதுதான் நோக்கம். கடந்த சில தேர்தல்களாகவே நீங்கள் இதை பார்க்கலாம். பெரிய அளவில் பிரதமர், உள்துறை அமைச்சர் வருவார்கள். வேட்புமனு தாக்கலுக்கு வட இந்திய தலைவர்கள், குறிப்பாக மாநில முதல்வர்கள் வருவார்கள். தமிழ்நாட்டில் திராவிட சித்தாந்தத்துக்கு எதிராக வலதுசாரி சித்தாந்தத்தை முன்வைக்கிறார்கள். அந்த வலதுசாரி சித்தாந்தத்திற்கு வலு சேர்ப்பதற்காக இவர்கள் வருகிறார்கள். மற்றபடி இதில் ஓட்டு இதெல்லாம் கிடைக்காது. ஒரு ஆபத்து இருக்கு. காரணம், இங்கே இருக்கிற அரசியல் முற்றிலும் வேறு மாதிரியானது. வட இந்திய தலைவர்கள் இங்கே முகாமிடும் போது அந்த அரசியல் பொலிட்டிக்கல் டிஃபரன்ஸ், அதாவது முதலமைச்சர் சொல்ற மாதிரி டிஎன்ஏவை மாற்ற பார்க்கிற அந்த டிஃபரன்ஸ் தெரியும். அதில் ஆபத்து இருக்கு. ஆனால் வலு சேர்ப்பதாக உதவும். வேறொரு மாநில முதல்வர் வரும்போது ஒரு இயற்கையான ஒரு க்ரௌடு கிடைக்கும், ஒரு ஜோஷ் கிடைக்கும். இதை தாண்டி அவர்கள் பெரிய சாதனைகள்லாம் எதுவுமே பண்றதில்லை. தமிழ்நாடு பாரதிய ஜனதாவும் அவர்களை பெரிதாக பயன்படுத்திக் கொள்வதும் இல்லை. பாஜகவுக்கு வலு சேர்க்குமா, அதிமுக பாஜக கூட்டணிக்கு அது வலுவாமையுமா? வலதுசாரி சிந்தனைகளுக்கு தான் வலு சேர்க்கும். அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு பெரிய வலு சேர்க்கும் நான் நினைக்கல. அப்படி வலு சேர்ப்பதாக இருந்திருந்தால் தமிழ்நாடு பாரதிய ஜனதா பெரிய அளவுக்கு அவர்களை பயன்படுத்தி இருக்க வேண்டும். இப்போ பிரதமர் வராரு, அவர் விமான நிலையத்திலிருந்து உள்ள சிட்டிக்குள்ள வர்ற வரைக்கும் சில இடங்களில் வரவேற்பு கொடுப்பாங்க. அது கூட இந்த தடவை மிஸ்ஸிங். அதில் ஒன்றும் தவறு கிடையாது. ஒரு 3-4 இடங்களில் வரவேற்பு கொடுக்கலாம், பெரிய அளவுக்கு ஒரு கவரேஜ் கிடைக்கும். அதே மாதிரி பிற வட இந்திய தலைவர்கள், குறிப்பாக மாநில முதல்வர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது தமிழ்நாடு பாரதிய ஜனதா அதுக்கான பெரிய பிரச்சார வியூகம்லாம் எதுவுமே வைக்கல. அவர்கள் வந்தார்கள், வேட்புமனு தாக்கல் செய்தார்கள், அதற்கு பிறகு ஒரு சிறிய பேட்டி அளித்தார்கள், சென்றார்கள், இவ்வளவுதான். ஆனால் அவங்க பேசுகிற பாலிடிக்ஸுக்கு எதிர்வினையாற்றும் போது, முதலமைச்சரோ இல்லை திமுகவை சேர்ந்தவர்களோ எதிர்வினையாற்றும் போது அவர்களுக்கும் நமக்குமான பெரிய வேறுபாடு இதில் தெரியும். எப்படி தமிழ்நாடு மாறுபட்டு இருக்கிறதுங்கிறது தெரியும். தமிழ்நாட்டோட 100-120 வருட அரசியல் பாரம்பரியம் என்னன்னு தெரியும். இதெல்லாம் பொதுமக்களுக்கு எடுத்து சொல்வதற்கு திமுகவுக்கு வாய்ப்பாக அமைகிறது. எதிர்த்தரப்புக்கு அதனால பலன் குறைவுதான், திமுகவுக்கு பலன் அதிகம். அவங்கெல்லாம் நிறைய பேர் வட மாநில முதல்வர்கள், பாஜக தலைவர்கள் இங்க வந்துட்டு போறதுனால. எதிர்த்தரப்புக்கு பலன் அளிக்கணும்னா அவங்களோட டூர் ப்ரோக்ராமை முதலே டிசைட் பண்ணி தேர்தல் ஆணையத்தில் பெர்மிஷன் வாங்கி ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்கணும். இல்லை என்றால் ஒரு ரோட் ஷோ ஏற்பாடு பண்ணியிருக்க வேண்டும். அவர்களை வைத்து சிறு சிறு தெருமுனை பிரச்சாரங்கள் செய்யலாம். அப்படியெல்லாம் எதுவும் செய்யலை. ஏன்னா அவங்களுக்கே அந்த சந்தேகம் இருக்கு. இவங்க தெருமுனைக்கு பிரச்சாரத்துக்கு வந்தாங்கன்னா அது ஒருவேளை அகேன்ஸ்டா முடியுமோங்கிற சந்தேகம் இங்க இருக்கிற பாரதிய ஜனதா தலைவர்களுக்கு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு நம்ம தமிழ்நாடு பாலிடிக்ஸ் தெரியும். எனவே தான் அவர்கள் அப்படி பயன்படுத்திக் கொள்ளவில்லை. மத்திய தலைமை அனுப்புகிறது, அந்த நேரத்திற்கான ஒரு பயன்பாடு இருக்கிறது. ஒரு பட்ஜெட் அலோகேஷன் இருக்கு, அதுல கொஞ்சம் ஃப்ரீ ஸ்பெண்டிங் இருக்கு. அது எந்த கணக்கிலையும் சேராது, பாரதிய ஜனதா கணக்கில் எழுதப்படும். அது அகில இந்திய கட்சி. எனவே வேட்புமனு தாக்கல் சம்பந்தமான எக்ஸ்பென்சஸ், அந்த எக்ஸ்பென்சஸ் ஷீட் அது கொஞ்சம் பிராடா இருக்கு. அதை தாண்டி இதுல வேற அட்வான்டேஜ் தமிழ்நாடு பாரதிய ஜனதாக்கு இல்லை. தமிழ்நாடு பாரதிய ஜனதா தலைவர்களுக்கும் இது தெரியும். எனவே தான் இத்தகைய ஏற்பாடுகளை எப்போதுமே செய்தது இல்லை. போன முறையும் செய்யலையே. வந்தார்கள், பார்த்தார்கள், அவ்வளவுதான். வேற என்ன? போன முறை யோகி வந்தாரு, யோகி வந்தாரு. ஆமா, என்ன கிடைச்சது? சரி, அவங்களோட பிரச்சாரத்தில் இருக்கிற பல மைனஸ் பாயிண்ட் இங்கே நமக்கு வரும். இப்போ உதாரணமாக மொழிக் கொள்கை. நம்ம 1967 ஒரு மொழிக் கொள்கையை பின்பற்றுறோம். பட்னாவிஸ் அவர் ஏதோ ஒன்று பேசுறாரு, அங்கேயே மராத்தி மொழி ஆதரவாளர்கள் இந்தி சர்க்குலரை கிழிச்சு எறிஞ்சதெல்லாம் நம்ம பார்த்தது தான். இப்படி அந்த டிஃபரன்சஸ் ஷார்பன் ஆகும். பொலிட்டிக்கல் ஐடியாலஜியும் டிஃபரன்ஸ் இருக்கு, அரசியல் நடத்தையிலும் டிஃபரன்ஸ் இருக்கு, எல்லாமே ஷார்பன் ஆகும். அப்போ அது திமுகவுக்கு தானே அனுகூலம். ரெண்டாவது, அதிமுக அதை கண்டுக்கிறதே இல்லை. வட இந்திய தலைவர்கள், பிஜேபி வட இந்திய தலைவர்கள் வரும்போது அதிமுக எங்க ஒரு உற்சாகம் காட்டுது? இல்ல, நீங்களே பேசும்போதே பாஜகவுடைய முதல்வர்கள், மத்திய அமைச்சர்கள், தலைவர்கள் வர்றது வலதுசாரி சிந்தனைக்கு வலு சேர்க்கும், பாஜகவுக்கு வலு சேர்க்காது, அதிமுக பாஜக கூட்டணிக்கு வலு சேர்க்காதுன்றீங்கள. எந்த தன்மையில் அதை டிமார்க்கெட் பண்றீங்க, அதை பிரிக்கிறீங்க? வலதுசாரி தன்மை, இன்னொன்னு ஓட் பாலிடிக்ஸ்ங்கிறது இடையில அந்த லைனை எப்படி டிமார்க்கெட் பண்றீங்க? எப்படி டிமார்க்கெட் பண்றேன்னா, இந்துத்துவ ஆதரவு கொள்கைகள், இருமொழி கொள்கைக்கு எதிரான ஒரு போக்கு, அப்புறம் உதாரணமாக இப்போ இருக்கிற எஃப்சிஆர்ஐ பிரச்சனைகள்,
இப்படி சமீபத்திய தேசிய பிரச்சனைகளும் நம்ம அரசியல்ல எதிரொலிக்கும். வழக்கமா இதெல்லாம் வராதுங்க. சட்டமன்ற தேர்தல்லாம் லோக்கல் ப்ராப்ளம் தான் நம்ம பேசணும் நியாயமா பார்த்தா. அப்போ சென்ட்ரல் பாலிடிக்ஸ் உள்ள வரும்போது இயல்பாக அதையும் சேர்த்து தான் பேச வேண்டியது இருக்கு. இப்போ கிறிஸ்டியன் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு எதிரானது எஃப்சிஆர்ஏ வரிசையா கட்டுரைகள் வர ஆரம்பிச்சிருக்கு. எந்த வகையில் எஃப்சிஆர்ஏ பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய சட்டங்க அது. அதை வந்து நிறைய திருத்தங்கள் பண்ணியிருக்கோம். 1975-76 இருக்கு. இப்ப இருக்கிற ஒரு புதிய திருத்தம் வந்து அதுல இருக்கிற ஆபத்தை நமக்கு உணர்த்துது. அதாவது ஒருத்தர் 20 வருஷமா வந்து ஃபாரின் கான்ட்ரிபியூஷனுக்கு லைசன்ஸ் வச்சிருக்கிறான், நடுவில் வேண்டாம் அப்படின்னு அவன் முடிவு பண்றான், வளர்ந்துட்டான். ஆனா நீங்க புதுப்பிக்கல அப்படின்னா நீங்க ஏற்கனவே அந்த மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற கட்டமைப்புகளை அந்த அப்ரோப்ரியேட் அத்தாரிட்டி எடுத்துக்கிடும். அடுத்தாப்புல பெர்மிஷன் வரும் வரைக்கும் பெர்மிஷன் கொடுப்பாங்களான்னு நமக்கு தெரியாது. இப்படியான நுணுக்கமான பிரச்சனைகளை எல்லாம் எடுத்து பேசுவதற்கு வட இந்திய தலைவர்கள் வரும்போது அது உதவியா இருக்கு. இல்லைன்னா இது காமன் மேனுக்கு போய் சேரவே சேராது. இப்ப உதாரணமாக கிறிஸ்டின் ஓட்டு வங்கி அது பிளவுபடுதுங்கிற பேச்சு இருக்கு. இப்ப அந்த கிறிஸ்டின் ஓட்டு வங்கி பிளவை தடுத்து நிறுத்தலாம். எனவே பாரதிய ஜனதா தலைவர்களோ இல்ல வட இந்திய தலைவர்களோ இங்க வந்து முகாம் போடும்போது, தேர்தல் நேரத்துல முகாம் போடும்போது அது வந்து திமுகவுக்கு அட்வான்டேஜா இருக்கு. அதிமுக அதை உணருது. இல்ல டிஎம்கேக்கு அட்வான்டேஜ் நீங்க சொல்றத புரிஞ்சுக்கிறேன். வலதுசாரி சிந்தனைக்கு வலு சேர்க்கும்னா அது பாஜகவுக்கு ஓட்டா மாறும். பாஜகவுக்கு ஓட்டா மாறுச்சுன்னா அதிமுக பாஜக கூட்டணிக்கு வலு சேர்க்கும். அப்படிதானே புரிஞ்சுக்கணும். ஆனா வலதுசாரி சிந்தனைக்கு மட்டும் வலு சேர்க்கும், பாஜகவுக்கும் ஓட்டு கிடைக்காது, அதிமுக பாஜக கூட்டணிக்கும் லாபம் இல்லைன்னு அதை முரண்பாடா நிறுத்துறீங்களே. ஏனென்றால் வலதுசாரி சிந்தனைகளுக்கு இங்க இயல்பான ஆதரவு இல்லை. அதைத்தானே அவர் டிஎன்ஏங்கிற அந்த இதுல சொல்றாரு. கொண்டு வராங்க. என்டிஏக்கும் டிஎன்ஏக்கும் என்னங்க வித்தியாசம்? இங்கிலீஷ் எழுத்து எல்லாம் ஒண்ணுதானே. என்டிஏவா இருந்தானே டிஎன்ஏ இருந்தானே, ஒரே இங்கிலீஷ் எழுத்து தானே. எதை வைத்து முதலமைச்சர் டிஎன்ஏ இருக்கு, டிஎன்ஏக்குள்ள என்டிஏ இருக்கு, அவ்வளவுதானே. ரெண்டு இருக்கு, அவ்வளவுதானே. அப்ப எதை வச்சு முதலமைச்சர் சொல்றாரு அப்படின்னா அவரோட நேரேட்டிவ்க்கு இது மறைமுகமா பிளே ஆகுது. ஏன் அதிமுக புறக்கணிக்குதுன்னா இது நமக்கு உதவாதுன்னு நினைக்குது. நீங்க சொல்ற மாதிரி வலதுசாரி ஓட்டு வங்கி கூடுது, 10% ஆயிடுச்சு பாஜக, இல்ல 8% ஆயிடுச்சு. அப்ப நேச்சுரலா அதிமுகவோட ஓட்டோட சேர்த்தா அது வந்து ஒரு சைசபிள் இன்க்ரீஸ் வரணும்ல. அப்படி வர மறுக்குது. என்னன்னா அதிமுக ஓட்டு வங்கி அதுல குறையுது. இந்த இடம் தான் அதுல அவங்க தயங்குறதுக்கான காரணம். ஒருத்தர் கூட மதுரையில எல்லாம் ஒருத்தர் கூட கண்டுக்கவே இல்லை. அதிமுக உள்ளூர் தலைவர்கள். செல்லூர் ராஜு வந்தாரா?